ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவழியே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இதுவரை கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் மற்றும் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்று இரு வகையாக தொடர் காணொலியாக கொடுத்தோம். அதில் இன்று கடைசியாக கொடுத்த ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு இந்த நட்சத்திரமும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் உள்ள காணொளி முடிவுக்கு வருகிறது. இது இரண்டாம் பாகமாக இன்னும் சில நாட்கள் கழித்து இதுவரையில் சொல்லாமல் உயிர்கள், உணவுகள், உறவுகள் போன்ற சாராம்சத்தை மட்டும் ஒரு காரகத்துவமாக தந்துவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதாவது அடுத்த பாகத்தில் நட்சத்திர காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது முதல் பாதம், இரண்டாம் பாகம் என்ற வகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன். இதுவரை முதல் பாவத்திற்கு கொடுத்து விட்டேன். இரண்டாம் பாகம் பாக்கி இருக்கிறது. ஸோ இந்த இரண்டாம் பாகத்தில் காரகத்துவங்களை முடித்துவிட்டால் ஒரு ஜாதகத்தை எடுத்து கண்முன்னே வைக்கும் பொழுது இந்த மனிதன் இந்த பொருள்கள் மீது விருப்புள்ளவன், இந்த உறவுகள் மீது வெறுப்புள்ளவன் என்று அறுதிட்டு சொல்லிவிடலாம். தற்போது இந்த உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, இந்த உறவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது போன்ற தகவல்களை தெள்ள தெளிவாக வரையறுத்து விட முடியும். அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்து இன்று 2026 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளே மிச்சம் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடைசியாக சிம்ம லக்கண ராசிக்காரர்களும் 2026 ராசி பலன்களும் என்ற வகையில் பார்த்தோம். அடுத்து கன்னிய ராசிக்காரர்கள் அல்லது கன்னிய லக்கணத்துக்காரர்களுக்கு இந்த 2026 எவ்வாறு பலனளிக்கும், எந்த வகையில் உதவி செய்ய போகிறது என்ற தகவல் சார்ந்த தகவலே இந்த காணொளி. பொதுவாகவே கன்னிய லக்கணம் என்பது சாலச்சிறந்த லக்கணம். ஏன் என்று கேட்டால் காலபுருஷ லக்கணத்திற்கு 10வது இடத்திற்கு பாக்கியஸ்தானம். ஸோ 10வது இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு 9ஆம் இடமே லக்கணத்திற்கு காலபுருஷனுக்கு 6வது இடமான புதனுடைய வீடு. இந்த கன்னிராசியில் பாருங்கள் நண்பர்களே, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் புதனோடு தொடர்பு கொள்கிறார்கள். சூரியன் தொடர்பு கொள்வது சிறப்பான ஒன்று, சந்திரன் தொடர்பு கொள்வது சற்று ஏற்ற இறக்கமான பலன்கள், புதன் தொடர்பு கொள்வது இயல்பு நிலைக்கு மாறான பாதிப்புகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருந்த போதிலும் இந்த புதனுடைய வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு கணிதம் சிறப்பாக வருகிறது. எல்லோரிடமும் கணக்கு பார்க்கும் தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களுக்கு பொதுவாகவே முன்பகுதியில் பொருளாதாரம் வாய்க்குமானால் பின்பகுதியில் கசப்புகளும் நோய்களும் இவரை தள்ளாட்டத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது. முன்பகுதியில் சின்ன சின்ன அவமானங்களையும் நெருக்கடிகளையும் சந்திப்போமானால் அவர்களுக்கு பிற்காலம், அந்திம காலம் அருமையான யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து இந்த 2026 மிதுனத்திலிருந்து லக்கணத்திற்கு காலபுருஷ லக்கணத்துக்கு 6ஆம் இடத்திற்கு, அதாவது கன்னிய லக்கணம் கன்னிய ராசிக்கு 11வது இடத்துக்கு குரு வருகிறார். இது ஒரு அபரிமிதமான யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தரவல்லது. அதற்கு அனுசரணையாக லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் ராகு இருக்கிறார். அதுவும் அற்புதமான யோகமே. ஆக குரு திசை ராகு புத்தி, ராகு திசை குரு புத்தி நடப்பவர்கள்
தற்போது அவங்களுக்கு இந்த 2026 ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம். ஆனால் சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறான். அவன் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறான், லக்னத்துக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறான். அப்படி வச்சு பார்க்கும் பொழுது தாய் தந்தை இருவருக்கும் இந்த ஜாதகருக்கும் கசப்புகளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் உடல்நலத்திலையும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 குரு கடகத்தில் வரும் காலத்தில், கடகத்தில் சந்திரனோ ராகுவோ கேதுவோ இல்லாமல் இருக்குவது சிறப்பு. அப்படி இருந்தால் என்ன செய்யும்? கௌரவமான மரியாதைக்கு பங்கம் வராமல் கடனை ஏற்படுத்தும் கேது இருந்தால், அதாவது நீங்கள் அலைபேசியில் அழைத்து விட்டு ஒரு சில நிமிடங்கள் நாளிகைகள் காத்திருந்தால் பணம் உங்களை தேடி வரும். ஏன் எப்போது தருகிறீர்கள், இவ்வளவு அவசரமா என்ற வார்த்தையை எதிர்முனையில் இருக்காது. அதே சமயத்தில் வங்கி கடன் என்று பார்க்கும் பொழுது சுலபமாக வங்கி கடன் கிடைத்துவிடும். கட்டுவதற்குள் வேர்த்து விறுவிறுத்து போய்விடுவது அது அப்புறம். ஆனாலும் கௌரவத்தையும் மரியாதையும் குறைக்காமல் தந்துவிடும். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பட்சத்தில் சற்று பலமான பாதிப்பு நெருக்கடியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இதுவரையில் இல்லாத அவர்களுடைய ஜீவனத்தில் ஒரு படி மேலே போவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்ப வாய்ப்பை உண்டு பண்ணி தரப்போகிறது. அந்த வகையில் லக்னத்துக்கு கன்னிய லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள், அவர்களுடைய ஜாதகத்தில் இன்று சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் எது நடந்தாலும் அதற்கு தக்கவாறு உங்களுக்கு ஒரு நற்பலனை வரக்கூடிய கோச்சார குரு அள்ளி தரப்போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். அதாவது விருப்பப்பட்டதையெல்லாம் சாப்பிட தோணும். விருப்பப்பட்டதையெல்லாம் சாப்பிட தோணினால் குரு கொலஸ்ட்ராலுக்கு சொந்தக்காரன், ப்ரெஷரை அதிகப்படுத்தப்படுவான். அதில் மட்டும் கொஞ்சம் மாமூலை விட எச்சரிக்கையாக இருங்கள். அதுக்கு அடுத்தது ராகு நின்ற வீடு கும்பம். அந்த கும்பத்தில் வக்ர கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை ராகு கிடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் ஒருபடி சுலபமாக எட்டி வைப்பதற்கான வாய்ப்பை அள்ளித்தந்து விடுகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி லக்கினத்துக்கு 7ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, புதன் இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்திலும் கூட லக்னத்துக்கு 6ஆவது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நோயை தருவதற்கு, சின்ன சின்ன சங்கடங்களை தருவதற்கு, குறிப்பாக அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தருவதற்கு, வெரிகோஸ் வெயின் என்ற நரம்பு முடிச்சு நோய்கள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுவதற்கான சந்தர்ப்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ உணவிலேயும் சரி மற்றும் ஏதாவது ஒரு வகையில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிகப்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சியை செய்து வந்தீர்களானால் 6இல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அற்புதமான பலனை தருவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்துக்கு பிறந்த காலத்தில் சனியினுடைய தொடர்போ, சனியினுடைய பார்வையோ அல்லது 7ஆம் இடத்திலேயே சனி இருந்தாலோ கொஞ்சம் கூடுமானவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் என்று பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையிடம் கசப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் லக்கினத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 11க்குரிய பாதகாதிபதியும் அவனே, 12க்குரிய விரையாதிபதியும் அவனே. அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்க்கை துணை என்ற கசப்புக்கள் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லக்கினத்துக்கு 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கூடுமான வரையில் இந்த வலைதளம் என்று சொல்லக்கூடிய இணையதளம் சார்ந்த, இந்த அலைபேசியில் வரக்கூடிய தகவல் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய முதல் குழந்தையினுடைய கௌரவத்தை பரிசோதிக்க காத்திருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஆக குழந்தைகளிடமும் கொஞ்சம் நிதானமாக இருக்க சொல்லுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் செலுத்த சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த 2026 அற்புதமான வருடம் என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பில்லை. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். கன்னிய ராசி கன்னிலக்கண அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பேழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.